வணக்கம். நிறைய பேர் கமெண்ட்ல ஏழரை சனி வரப்போகுதுமா, அதனால பல பிரச்சனைகள் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஒரு நடந்த உண்மை சம்பவத்தை நான் ஒன்று சொல்றேன். என்கிட்ட ஜாதகம் பார்க்க ஒருத்தர் வந்தார். வயசு ஒரு 45 வயசு இருக்கும். நல்லா டிப்டாப்பா மதிப்பு மரியாதையா இருக்கிறவங்களா தான் இருந்தார். என்கிட்ட ஜாதகத்தை கொடுத்துட்டு, அம்மா என் தொழில்ல பல பிரச்சனைகள், பல பிரச்சனை நடக்குதுமா. கடன் 1 கோடி ரூபாய்க்கு மேல அதிகமா கடனை வாங்கிட்டேன். இப்ப வீட்டுல போய் சாப்பிட்றதுக்கு ஒரு வேளை சாப்பிட்றதுக்குள்ள முடியல. தொழில்ல அவ்வளவு பிரச்சனைகள். எங்க போய் ஓடி ஒளியறதுன்னு எனக்கு தெரியலம்மா. அந்த மாதிரி சூழ்நிலையில இருப்போமா இல்ல சாவுமான்னு நிலைமையில நான் இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை கொடுத்தாரு. நான் பல பரிகாரத்தை பண்ணிட்டேன். எதுவுமே எனக்கு நல்லபடியா நடக்கலம்மா. ஆனா சில பேர் சொன்னாங்க, உங்கள்கிட்ட போய் ஜாதகத்தை பார்த்தா ஐயா அகத்தியர் ஐயாட்ட பரிகாரத்தை கேட்டு சொல்லுவாங்க, அது செஞ்சாலே உடனே வாழ்க்கையில நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. அதனால நம்பிதான் உங்கள்கிட்ட சொல்றேன். எனக்கு கடைசியும் இதான் முதலும் கடைசியுமா. நீங்க ஐயாட்ட கேட்டு சொல்லுங்க பதில. நான் இந்த பரிகாரத்தை நல்லபடியா செய்யறேன். என் வாழ்க்கைக்குள்ள ஒரு ஒளியை ஏத்துங்கம்மா அப்படின்னு கேட்டார். சேர்னு உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு ஜாதகத்தை எடுத்து பார்த்தா 7.5 சனி நடக்குது. அதனாலதான் தொழில்ல பிரச்சனை. கடனை நிறைய வாங்கிட்டாரு. அந்த கடன் பிரச்சனைனால வீட்டுக்கு போய் ஒரு நல்லபடியா ஒரு டம்ளர் தண்ணி குடிக்க முடியல. ஏன்னா கடன்காரங்க தொந்தரவு. வீட்டுல உள்ளவங்களும் பல பிரச்சனைகள் பண்றாங்க. ஒரு ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு தெரிஞ்சிச்சு. சரி, அதுக்கு பார்த்துக்கிட்டு ஐயா அகத்தியர்கிட்ட பரிகாரத்தை என்ன சொல்றாங்கன்னு கேட்டேன். அந்த பரிகாரம் சொன்னாங்க. ஆனா அகத்தியர் ஐயா என்ன சொன்னாருன்னா, உழைச்சி வழியில இவன் ஒழுங்கா அந்த பரிகாரத்தை செய்ய மாட்டான், இவன் நம்பிக்கை இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு அதை கேட்டுட்டு, ஐயா அகத்திய ஐயாட்ட பரிகாரத்தை கேட்டு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அந்த பரிகாரத்தை நீங்க முறைப்படி செய்யணும். முழு நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா, ஒரு 3 சனிக்கிழமை நீங்க இதை செஞ்சுட்டு வந்துட்டீங்கன்னாலே உங்களோட தொழிலில் உள்ள பிரச்சனை அத்தனையும் நீங்கிறீங்க. உங்க குடும்பத்துல சந்தோஷம் நினைக்கும். ஆனா நான் சொல்ற பரிகாரத்தை நீங்க சொல்லிடணும்யா. செய்யாம இருந்துட்டீங்கன்னா அதனால பல பிரச்சனைகள் வரும்யா. அது விளையாட்டா நீங்க நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன். அவர், அம்மா நான் பல பரிகாரத்தை பண்ணி கஷ்டப்பட்டுட்டேன், இதுதான் கடைசின்னு வந்துட்டேன். நான் நிச்சயமா நம்பிக்கையாதாம்மா செய்வேன், என் வாழ்க்கைக்கு ஒளியேத்துங்கன்னு சொல்லிட்டேனாம்மா அப்படின்னு சொன்னாரு. சரின்னு ஐயா சொன்ன பரிகாரத்தை அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவரும் அந்த பரிகாரத்தை கேட்டுட்டு 2 சனிக்கிழமை பிள்ளையார் கோயிலுக்கு போய் அந்த பரிகாரத்தை முறைப்படி செஞ்சுட்டார். 2வது வாரம் முடியறதுக்குள்ள அவருக்கு வியாபாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி வந்துட்டு. ஏன்னா அது தீபாவளி நேரம், நல்லா வியாபாரம் நடக்க ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் அவருக்கு ஒரு சரி நம்ம செஞ்ச பரிகாரத்துக்கு கொஞ்சம் பலன் கிடைச்சிட்டியா அப்படின்னு நினைச்சிட்டாரு. ஒரு 2-3 நாள் தான் இருக்கும். பெரிய ஆர்டர் ஒன்று பல்கா அவருக்கு. ரொம்ப சந்தோஷம். அவரால் முடியவே இல்லை. அம்மா சொன்னது 3 சனிக்கிழமை செய்ய சொன்னாங்க, நம்ம 2 சனிக்கிழமை தான் செஞ்சோம். இப்படி நம்மளுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிட்டேன்னு ரொம்ப சந்தோஷம். அந்த ஆர்டரை முடிச்சுட்டு அதை வாங்கிட்டு பணத்தை வாங்கின உடனே எனக்கு ஃபோன் பண்றாரு. அம்மா நீங்க சொன்னது மாதிரியே ஐயாட்ட கேட்டு பதில் சொன்னீங்க, அதே மாதிரி நானும் முழு நம்பிக்கையோட இதை செஞ்சேம்மா அந்த பரிகாரத்தை. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு கோடிக்கணக்கான ஒரு ஆர்டர் வந்துட்டுமா. அதனால இப்ப நான் 1 கோடி ரூபாய் கடனுக்கு பயந்தேன், இப்ப அதுக்கு மேல எனக்கு வந்துட்டுமா. அந்த பணத்தை வச்சு கடனை ஃபர்ஸ்ட் நீக்கிட்டேன்னா நான் அந்த ஒரு டம்ளர் தண்ணியாச்சு வீட்டுல போய் நிம்மதியா குடிக்கலாங்கிற ஒரு சந்தோஷம் வந்துட்டுமா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆனந்தம். அதனால பரவாயில்ல ஐயா, அந்த 3வது சனிக்கிழமையும் நல்லபடியா செஞ்சு முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நான் நிச்சயமா செஞ்சிருவேம்மா. இதையே நான் தொடர்ந்து செஞ்சாலும் செஞ்சுக்கிட்டே வருவேன். ஏன்னா கடைக்கு போறதுக்கு முன்னாடி நான் சனிக்கிழமை போய் விநாயகருக்கு இந்த பூஜையை செஞ்சுட்டு தாம்மா நான் கடையை போய் திறந்து வைப்பேன். அதே மாதிரி நீங்க சொன்னீங்க கடையிலையும் பெரிய விநாயகர் போட்டா வச்சு ஒரு தீபம் ஏத்துங்க தினமும்னு சொன்னீங்க, அதையும் நான் செஞ்சுக்கிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது மாதிரி நம்பிக்கையோட செஞ்ச அந்த பரிகாரத்தினால அவருக்கு இன்னைக்கு கடன் சுமையெல்லாம் எல்லாம் போய் அவர் வீட்லயும் நிம்மதி நடக்குது பாருங்க, சந்தோஷம் நடக்குது. இதனால கடையில வேலை செய்யற தொழிலாளிகளுக்கும் ரொம்ப சந்தோஷம் நடக்குது. பல ஆர்டரும் கிடைச்சிட்டு அவருக்கு. அது மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு இருட்டுன்னா ஒரு வெளிச்சம் இருக்கு. அது மாதிரி ஒரு கஷ்டம்னா அதுக்கான விடிமோசமும் உண்டு. அதனால 7.5 சனியை மட்டும் நம்பிக்கிட்டு அதனாலதான் நம்மளுக்கு பிரச்சனை வருது, ஐயோ நம்ம எப்படி இருக்க போறோம் அந்த பூமியில அப்படின்னு நினைச்சோம்னா நிச்சயமா நம்மளுக்கு அதுக்கு பலனே கிடைக்காது. அதுக்கு நம்மளுக்கு பரிகாரம்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த பரிகாரத்தை உண்மையா நம்பிக்கையா செஞ்சோம்னா அந்த பரிகாரத்துல நம்மளுக்கு நல்ல ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும். அவர் நம்பி செஞ்சாரு. சின்ன வயசுக்காரு தான்,
செய்ய மாட்டாருன்னு நான் சொல்லியும் அவர் முழு நம்பிக்கையோட செஞ்சாரு. இந்த 3 சனிக்கிழமை முடியறதுக்குள்ள அவருக்கு பல ஆர்டர்கள் கிடைச்சிட்டு இப்ப நல்ல சந்தோஷமா இருக்கிறாரு. அது மாதிரி தொழிலாளிகளுக்கும் சந்தோஷமா இருக்கு, அவங்களுக்கும் உதவி செய்யறாரு. அது மாதிரி இந்த எளிய பரிகாரம் அதை நம்பிக்கையோட செய்யுங்க. இந்த 7 சனியில தாக்கம்லாம் நம்மளுக்கு வரவே வராது அப்படின்னு இந்த அகத்தியர் ஐயா மூலம் நான் இதே சொல்லிக்கிறேன். அதே மாதிரி என்ன பரிகாரம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு ஆத்மாவும் செஞ்ச கர்மாவுக்கு தகுந்தாப்புலதான் அகத்தியர் ஐயா பலன் சொல்லுவாரு. இப்ப நான் செய்யற ஒருத்தவங்களுக்கு செய்யற பரிகாரம் மாதிரி தான் எல்லாருமே செய்யணும்னா அது நிச்சயமா கிடைக்காது. ஐயா சொல்றதை கேட்டுட்டு செஞ்சோம்னா அதுதான் வந்து பலன் கிடைக்கும். அவருக்கு என்ன சொன்னாங்கன்னா, விநாயகர் கோயில் போய் அருகம்புல்ல மாலையை வாங்கி உன் கையால கட்டி கொண்டு போய் சாத்திட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபத்தை ஏத்திட்டு முதல் சனிக்கிழமை ஒரு தேங்காவை 3 சுத்து சுத்திட்டு சூறக்காய் உடைச்சிரு அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி 2வது சனிக்கிழமையும் அதே மாதிரி அருகம்புல்ல அதே மாதிரி தீபம் ஏத்திட்டு 2 தேங்காய் உடை அப்படி சொன்னாரு. 3வது வாரமும் அதே மாதிரி விநாயகரை சுத்திட்டு இந்த தீபத்தை ஏத்திட்டு அருகம்புல் சாத்திட்டு 3வது சூற தேங்காவும் நல்லா மனசார வேண்டிக்கிட்டு உடைச்சிட்டு வான்னு தான் சொன்னாரு. அதே மாதிரி அவர் செஞ்சாரு. இன்னைக்கு பல கோடி அவர் சம்பாதிக்கிறாரு. இந்த 1 கோடி ரூபாய் கடனும் நிவர்த்தி ஆயிட்டு நல்லது நடந்திருக்கு. அதனால 7 சனினாலதான் பாதிப்பு ஏற்படுதுன்னே நீங்க யாரும் பயப்படாதீங்க. குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இதெல்லாம் எத்தனையோ பயிற்சிகள் இருக்கு. உங்களுடைய கர்ம வினைகள்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் கேட்டு அதுக்கு தகுந்த நல்ல பரிகாரத்தை எளிமையான முறையிலே செஞ்சிட்டீங்கனாலே உங்களுக்கு போதும். நீங்க கோடி கோடியாதான் பணத்தை கொட்டி பரிகாரம்லாம் செய்யணும், அதனாலதான் தெய்வம் வந்து நம்மளுக்கு உதவி செய்யுங்கிறது இல்லவே இல்லை. உங்களால முடிஞ்சதை ஆனா நீங்க செய்யணும். இந்த பரிகாரம் செஞ்சாதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு இருந்தாதான் நீங்க செய்ய முடியும். எல்லாருமே போய் தேங்காய் உடைச்சி பிள்ளையார்ட்ட வழிபட்டுட்டோம்னா எல்லாமே நடந்துருங்கிறது அது நம்மளால சொல்ல முடியாது. அகத்தியர் ஐயா சொன்னாங்க, அதை நான் சொன்னேன். அவரும் நம்பிக்கையோட, ஏன்னா விளிம்புல இருந்திருக்காரு, வாழ்க்கையோட விளிம்புல இருக்கிறாரு. அதனால நம்பிக்கையா செஞ்சாரு. அவர் வாழ்க்கையில இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாரு. அதை கேட்கும் போது நம்மளுக்கும் சந்தோஷமா இருக்கு. அவரும் நல்லபடியா இருக்கிறாங்கிறது ரொம்ப சந்தோஷம்.